டிஐஜி இருக்கணும்னா அவங்க வந்து நிற்கணும்ல, அவங்க இருக்கணும்ல. ஓ எதிர்கட்சி கூட்டம் நம்ம ஸ்பாட்டுக்கு போனால் நம்மளை சப்போர்ட் பண்ணிடுவாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னா மக்கள் கூடுற எண்ணிக்கை தான் முக்கியம். அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு பெரும் வருத்தத்தில் இருப்பார். அதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் யாரும் காரணம் பண்ண வேண்டாம். இதிலிருந்து மீண்டு வரணும். தலைவன் அதை தாண்டி தான் வரணும். எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும், நிற்க ஆரம்பித்திருக்கிறார்கள், நிற்பார்கள், நம்பிக்கை இருக்கு. மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமை மாற்றணும். இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வர்றதை அவாய்ட் பண்ணணும். அதே போல கடைசியாக பெற்றோர்கள், ஏன்னா நாம் ஒரு வளர்ந்த மாநிலம், நேரடியாக நான் சொல்லுங்க, நானும் வயிறறிஞ்சு சொல்றேன், நாம் ஒரு வளர்ந்த மாநிலம். இந்தியாவில் நம்பர் 2வது இடத்துல மகாராஷ்டிரா, படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம நடவடிக்கை அப்படியாக இருக்கு. விஜய் காரில் போகும்போது பைக்கில் 100 பேர் போகிறாங்க, சொந்த பார்க்குறாங்க. என்னன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை நீங்கள் தான். இறந்து போன 40 பேர்த்துக்கு அவங்களாம் வீட்டில் தங்கத்தான் எல்லாரும், கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க. அதனால் எதற்காக இப்படி ஒரு மேலே தங்குறது, கோயில் மேலே நிற்கிறது, மசூதி மேலே நிற்கிறது, சர்ச்சு மேலே நிற்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே நிற்கிறது, எதுக்கு அப்படி? உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா, ஆனந்தமாக பாருங்கள், டிவியில் பாருங்கள், பாதுகாப்பாக பாருங்கள், கை தட்டுங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சது ஏன் போய் அடையணும்? இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்தவரைக்கும் 2 பேர் தான் நிற்கிறாங்க. 2 பேர் இருந்தால் தான் பாதுகாப்பு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் இப்போ 100 ஸ்கொயர் ஃபீட்னா 1076 ஸ்கொயர் ஃபீட். எத்தனை பேர் நிற்கிறாங்க? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள 5 பேர் நின்னா நடக்காமல் என்ன ஆகும்? அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு, எஸ்பி, டிசி, விஜய் அவங்க எங்கன்னு யாரும் என்ன சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒருத்தரும் யோசிக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் மட்டும்தான். உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சுனால் நீங்கள் தயவு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்கள். டிவியில் பார்க்குறவங்கள பாருங்கள், யூடியூப்பில் பார்க்குறவங்கள பாருங்கள், தூரத்தில் இருந்து பாருங்கள். நாங்கள் போனதுக்கப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் உள்ளே போகிறீங்க? எதுக்காக பைக்கில் தொடர்ந்து என்ன கீழே உள்ளதா யாருக்கு பிரச்சனை? மற்றவங்களுக்கு 10 லட்சத்தில் ஒரு ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் மட்டும்தான், அம்மாவுக்கு நீங்கள் மட்டும்தான். அதனால் அந்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் நான் ரொம்ப மன கஷ்டத்தில் சொல்கிறேன். தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாது. கூட்டமாக இருக்கிற இடத்துல மேலமாக இருக்கு. அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் பாதுகாப்பாக இருக்கு, விஸ்தாரமாக இருக்கு, அங்கே போய் வச்சுருன்னா வாங்க, இல்லாட்டி வராது. டிவியில் பாருங்கள், தொலைபேசியில் கேளுங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இது முதலும் கடைசியுமா தமிழ்நாட்டில் இதுதான் இருக்குது. இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்த்து இதுவரைக்கும் 5 இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிருக்காரு. 5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டா ஒரு தலைவர் வர்றாரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வராம 9 மணிக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க நாமக்கலுக்கு, 2:30 மணிக்கு தான் வர்றாரு. அதே போல கரூருக்கு வந்து 3 மணிக்கு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாரு. நான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பார்த்துக்கிட்டேன். அவங்க போட்டிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் 3 மணிக்கு விஜய் வரப்போறது. 3 மணியிலிருந்து 10 மணினா 8 மணி 9 மணிக்கு தான் வருவாங்க. காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷன் கொடுக்குறீங்க? இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டாக வந்தாங்கிறது முக்கியம் கிடையாது. அனுமதி கடிதத்திலேயே 3லிருந்து 10 வரையில் இருக்கப்ப விஜய் 3 மணிக்கு வரலாம், விஜய் அவர்கள் 10 மணிக்கு வரலாம். நம்ம விஜய் கொடுத்து சொல்ல முடியாது. காரணம் அனுமதி கடிதம் இந்த நேரம். காவல்துறை எதுக்கு 7 மணி நேரம் கொடுக்குறீங்க? ரோட் ஷோ வர்றாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. 2 மணி நேரம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. 2 மணி நேரத்தில் தலைவர் வரலையா, போக விடாதீங்க. 144 எத்தனை சிஆர்பிசி பயன்படுத்துங்க. அதனால் இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்க மாட்டேன்னா காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்தில் 3 மணிலிருந்து 10 மணி காவல்துறை எது கொடுத்தீங்க? இரண்டாவது, இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் 3 மாவட்டத்துக்கு போனவங்க 2 மாவட்டமாக மாற்றிட்டாங்க. மாவட்டம்னா ஜென்ரலாக சாயந்தரம் தான் வருவாங்க. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்பில் கோளாறு. சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க. குழந்தைங்க வருவாங்க, வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜயை பார்ப்போம், ஒரு தலைவரை பார்ப்போம், ஒரு ஆக்டரை பார்ப்போம். நீங்கள் எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? பண்ணாதீங்க. பெண்கள் வருவாங்க, வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலையில் வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க. அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பில் கோளாறு இருக்குது. அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க. அதுக்காக யாத்திரையை நிறுத்துற ஒரு அரசியல் தலைவர் போய் தான் ஆகணும். விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல. தவறு நடந்திருக்கு, எல்லா பக்கம் நடந்திருக்கு. திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரையை இன்னும் சேஃபாக பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வேண்டும். இதுவரைக்கும் 5 மாவட்ட வயலேஷன் அப்படிங்கிறது அந்த நியமித்த ஒருவர் ஆணையம் அறிக்கைப்படி அதை இந்த ஒருவர் ஆணையம். ஆனால் எனக்கு
முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும், இவங்களை வச்சு தான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பார்க்குறேன். அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியும். இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் கேளுங்க, ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க. அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ண ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? அதனால இந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சிபிஐ ரூட் காஸ் கீழே யாரு வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு, உள்ள அந்த 4-5 பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுது, எப்படி அதை ஆச்சு, ஏன் ஆச்சு, அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாலும் நம்ம பார்க்கணும், மாப் சைக்காலஜி. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அஜித்குமார் கேஸ்ல நெஞ்ச நிமித்தி சிபிஐ கொடுத்தீங்க, ஒரு இறப்பு, இன்னைக்கு 40 பேர் இறந்திருக்காங்க, ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல? எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே, ஒரே மதிப்பு தானே. அதனால் உடனடியாக சிபிஐ அதுல வரட்டும். ஒரு பக்கம் டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போறது, ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது, எதுக்கு தர? அது சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கும். அதுல யார் தப்பு பண்ணாலும் தெரிந்த பிறகு எல்லாத்து மேல நடவடிக்கை எடுக்கும். யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேல ஏன் எடுக்கல? 40 பேர் இறந்திருக்கிறாங்க. அத்தாரிட்டி யாரு? ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாக்கணும். அப்புறம் தான் எல்லாமே. ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் 40 பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது. முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க, அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணியே உள்ள கொண்டு வாங்க. எதுவுமே செய்யாம என்ன பாப்பா சொல்ல முடியும்?